அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 விரிவானம் புயலிலே ஒரு தோணி. இது பா சிங்காரம் எழுதியிருக்காரு. இந்த விரிவானத்தை நுழையும் முன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஓடி தாண்டவமாக மாறுகையில் எதிர் நிற்க இயலாமல் நாம் தவிக்கிறோம். கடலில் கப்பலை சுருட்டி செல்ல எத்தனைக்கும் புயலின் பெருங்காட்சியை படம் பிடித்து காட்டுகிறது இக்கதை. அதாவது புயலின் சீற்றத்தையும் அதன் வெறியாட்டத்தையும் கப்பலின் தத்தளிப்பையும் பயணிகளின் அச்சத்தையும் இந்நெடுங்கதையின் மொழி வீச்சு கண் முன் நிறுத்துகிறது. இந்த கதை வெளிப்படுத்தும் மொழியின் ஆற்றலை உணர்ந்து வியப்போம். கதையை பார்க்கலாமா? அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களில் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா பா சிங்காரம். இது நூலாசிரியர். இவர் இந்தோனேசியாவில் இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. அப்போ அவரோட அனுபவங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனுபவங்களோடு ஒரு கற்பனையும் கலந்த கதையை தான் இங்கே சொல்லியிருக்காரு. அதாவது புயலிலே ஒரு தோணி எண்ணக்கூடிய எனினும் புதினம். சரியா? புயலிலே ஒரு தோணிங்கிற புதினத்தை அவர் சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, நேரடி அனுபவங்கள், அவர் சந்தித்த நேரடி அனுபவங்கள், அது மாதிரி அவரோட கற்பனை ரெண்டையும் கலந்து சொல்லியிருக்காரு. பாண்டியன் இப்புதினத்தின் கதைநாயகன் யாருன்னா பாண்டியன். அவன் பார்த்தோம் அப்படின்னா கடற்பயணம் மேற்கொள்கிறான். அந்த கடற்பயணத்தில் என்னென்ன காட்சிகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வருதுங்கிறத இந்த கதை. அதாவது அங்கே என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சூழல் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொளுத்தி கொண்டிருந்த வெயில், அதாவது வெயில் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய இருந்துச்சா. அந்த கொளுத்தி கொண்டிருந்த அந்த வெயில் பார்த்தோம் அப்படின்னா இமை நேரத்தில் மறைந்து விட்டது. திடீர்னு வெயில் காணாமல் போயிடுச்சு. புழுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். பாண்டியன் என்ன பண்ணான்? அண்ணாந்து பார்க்குறப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னா, மேகப்பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன. மேகம்லாம் என்ன பண்ணுச்சு? எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இருட்டு மாதிரி காணப்பட்டுச்சு, திரண்டு ஒன்றாக சேர்ந்து. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. அலைகள்லாம் எப்படி இருந்துச்சு? கடல் அலையெல்லாம் எண்ணெய் பூசியது மாதிரி முழுன்னு இருந்துச்சு. காற்றையே காணோம். ஆனால் அமைதியாக இருந்துச்சு. அந்த டைமில் புழுக்கமாக இருந்துச்சு. ஆனால் காற்று இல்லை. வெயில் இமை நேரத்தில் மறைஞ்சிருச்சு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, புழுக்கமாக இருந்துச்சு. வெயில் எதுவுமே காற்றே இல்லாதனால அந்த மேகங்கள்லாம் திரண்டு ஒரு இருட்டாக இருந்துச்சு. அண்ணாந்து பார்க்குறப்ப ஒரே இறுக்கமாக இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இடி திடீரென்று என்ன பண்ணுச்சு? கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. திடீர்னு என்ன பண்ணுச்சு? இடி இடிச்சிச்சு. மின்னல் அதிகமாக வந்துச்சு. வானை பிளக்கிற அளவுக்கு மின்னல் அதிகமாக இருந்துச்சு. வானம் உடைந்து கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. அதாவது மழை எப்படி பெய்ஞ்சிச்சு? வெள்ளம் வர்ற மாதிரி மழை அதிகமாக வந்துச்சு. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. அதாவது மாறினா என்ன சொல்லும்? மழை. அந்த சூறாவளி காற்றும் அந்த மழையும் எல்லாம் சேர்ந்து என்னது? கடல்லாம் தத்தளிக்குது, ஆடி குதிக்குது. தொங்கான் என்ன சொல்லுவோம்? அந்த கப்பல். அந்த தொங்கான் அப்படியும் இப்படியுமா தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளித்தது. அந்த சூறாவளி காற்றுனாலையும் அந்த மழையினாலையும் என்னது அந்த இதனால் அந்த தொங்கான் அப்படின்னா கப்பல், அது தாவி குதிக்குது கடலில். அடுத்து பார்த்தா என்ன அப்படின்னா, என்ன நடந்துச்சு இங்கே இருக்க பாருங்க, நம்ம படத்திலே கொடுத்துருக்காங்க. கலக்கும் காற்று கலங்கும் கப்பல். அந்த காற்று வந்ததுக்கப்புறம் அந்த கப்பல் என்ன நிலைமையில் இருக்குன்னு இந்த படத்திலே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, எலும்புகள் முறிவது போல் நொறுங்கல் ஒலி எப்படி இருந்துச்சு? ஒலி சவுண்டு எப்படி இருந்துச்சு? எலும்பு முறிஞ்சால் எப்படி சவுண்டு நொறுன்னு கேட்குதோ அந்த மாதிரி சவுண்டு சத்தம் இருந்துச்சு. தலைக்கு மேல் கடல் இருளிட்டு, என்னது தலைக்கு மேல் கடல் எப்படி இருந்துச்சு? இருட்டிருட்டு கடல் மலை புயல் வானம். எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வலக்கையால் பற்றி கிடந்தான் பாண்டியன். எங்கேயோ கயிறு இருந்துச்சு, அந்த கயிறு இழுத்தி பிடிச்சிட்டு இருந்தான். அடுத்து திடுமென அமைதி பாய்ந்து, அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? திடீர்னு அமைதியாயிருச்சு. அமைதி மிரட்டியது. ஏன்னா இருந்திருந்தா அப்படியே இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் திடீர்னு அமைதியாகவும் அவருக்கு பயமாக இருந்துச்சு. வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. கடலும் வானமும் என்னது? மழை இல்லை, எதுவுமே எல்லாம் அமைதியாயிருச்சு. பலகை அடைப்புக்குள்ளிலிருந்து கப்பித்தான் கத்துகிறான். அந்த பலகை அடைப்பு இருக்குள்ள அதுக்குள்ளே இருந்து கப்பித்தான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தலைமை மாலுமி கேப்டன். அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமி கேப்டன் தான் கப்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கத்துறாரு.
அதாவது ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள் அப்படின்னு கத்துறாரு. பாண்டியன் எழுந்தான். பாண்டியன் அந்த வடக்கயிற்றை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்தந்த இடுக்கில் மறைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த சூறாவளி காற்று வீசி இருண்டு கிடந்துச்சு. திடீர்னு அமைதியானதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து பார்க்குறாங்க. அவர் கத்துனதுக்கப்புறம், கப்பித்தான் அப்படிங்கிற அந்த மாலுமி கேப்டன் கத்துனதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து பார்க்குறாங்க. தொங்கான் தள்ளாடுகிறது. தொங்கான் அப்படின்னா கப்பல். கப்பல் என்ன ஆகுது, தள்ளாடுது. அலைகள், மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. அந்த அலைகளும் அந்த மலைத்தொடர் போன்ற அந்த அலைகள் என்ன பண்ணுச்சு, மோதி தாக்குது. தட்டு தடுமாறி நடந்தோடினர். அவங்க என்ன தட்டு தடுமாறி நடந்து போகிறாங்க. வானும் கடலும் வலியும், வலின்னா என்னது, காற்று. இப்போ வானும் கடலும் வலியும் மலையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. திருப்பி என்ன நடந்துச்சு, திருப்பி என்னது, எல்லாம் சேர்ந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. வானம் பிளந்து தீ கக்குகிறது. தீனா என்னது, அந்த நெருப்பு, மின்னல். வானம் பிளந்து தீ கக்குகிறது. மழை வெள்ளம் கொட்டுகிறது. மழை என்னது, அதிகமாக வருது. வலினா காற்று. காற்று என்ன வருது, முட்டி புரட்டுகிறது. வேகமாக காற்று அடிக்குது, சூறாவளி மாதிரி. கடல் வெறி கூத்தாடுகிறது. கடல் என்னது, கடல் வந்து வெறி கொண்டு கூத்தாடுது அந்த சூறாவளியில். தொங்கான் என்ன பண்ணுச்சு, அந்த கப்பல் வந்து நடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து விழுந்து விழுந்து நொறுங்குகிறது. முகத்தில் வெள்ளம், உடலில் வெள்ளம், கால் கையில் வெள்ளம், உடலை இறுக்கியிருக்க ரம்பமாய் அறுக்கிறது. தொங்கான் தாவி விழுந்து சுழறுகிறது, மூழ்கி நீந்துகிறது, தாவி நீந்துகிறது. அதுக்கப்புறம் இருட்டிருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, சிலு சிலு, மரமரப்பு, கொய் பொய் கொய் பொய் பொய், இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. அந்த காற்றை தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த இடி முழக்கத்தோட என்னது, அந்த கப்பல் என்ன இதில் இருக்குன்னு வர்ணித்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கப்பல் வந்து தத்தளிக்குது கடலில். அந்த தொங்கான் வந்து தத்தளிக்கக்கூடிய விதத்தை தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா. மூட்டைகள் வந்து சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன. தொங்கான் குதித்து விழுந்து நொறுவென நொறுங்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காற்று அடிக்கிற காற்றுலையும் அந்த இடி மின்னல்லையும் அந்த மாதிரி இருக்குது. சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. தொங்கான் என்ன பண்ணுது, சுழன்று சுற்றி சுற்றி வருது. அந்த கடலை தத்தளிச்சிட்டு இருக்குது, மேலேயும் கீழேயும் போய் சுழலுது. கடல் அலை அடிக்கிறது. கடல் அங்கே வர்ற அந்த கடல் அலையெல்லாம் அந்த தொங்கான் மேலே அடிக்குது. என்ன இது, சூரிய வெளிச்சம். திடீர்னு என்னது, சூரிய வெளிச்சம் தென்படுது. சூரியன் சூரியன் சூரியன். தொங்கானில் நீர் நெளிகிறது. தொங்கானில் என்ன பண்ணுது, நீர் வருது. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. அங்கே பாய்மரம்லாம் எப்படி இருக்குதுன்னா ஒடிந்து கிடக்குது. பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை, அந்த பொத்து கொப்பளிக்கும்ல அந்த கடலில் அந்த ஓட்டையாயிடுது. அப்போ என்னது, அது வழியாக அந்த பவ்வ நீரை என்ன பண்ணுறாங்க, மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர். அந்த தொங்கானில் ஓட்டையை வந்து அடைக்கின்றனர். ஆப்பு ஓட்டை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பு அடிக்கிறார்கள். ஆப்புனா அந்த மரத்துலேருந்து மரம் வெட்டுகிறார்கள், செதுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்குது. தொங்கானின் இருபுறமும் பார்த்தோம் அப்படின்னா இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. அந்த கடல், அந்த கப்பல் இருக்குல்ல, கப்பல் ரெண்டு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, அந்த கடலில் தேயிலை பெட்டிகள்லாம் வருது. அந்த கப்பலில் கொண்டு போனால் இந்த புகையிலை சிப்பங்கள் இதெல்லாம் மிதந்து வருது. பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான். பாண்டியன் அந்த கடலை பார்க்குறப்ப ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு. அதாவது சிப்பம் அப்படின்னா என்னது, கட்டுன்னு சொல்லும். பவ்வம் சொன்னோம்ல, பவ்வம்னா கடல். பவ்வ நீரைன்னா என்னது, கடல் நீரை. சரியா. பவ்வனா என்னது, கடல். அப்போ பவ்வ நீரைனா கடல் நீரை. பறவை மீன், அதாவது பறக்கும் மீன் தான் பறவை மீன் சொல்லுவாங்க. அவுளியா மீன்னா கடற்பசு. சரி, அந்த பொருள் அறிஞ்சுக்குங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கதையை. அடுத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. கடற்கூத்து. எவ்வளவு நேரம், இந்த கூத்துகளில் எவ்வளோ நேரம் நீடித்தது என்றே கணக்கிட முடியல. தொடங்கிய போதே முடிந்த போதே முடிந்து வெகு நேரம் வரையிலும் யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன. தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. அந்த கப்பல் என்னது, தன்னோட வசமே இல்லை, கப்பல் தடுமாறி செல்லுது. அந்த கடற்கூத்து நடக்கிறப்ப மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூட்டைகளும் மிதந்து உடன் வந்தன. அது கூடவே வந்துச்சு. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சு பெறவில்லை. அங்கே இருக்க அந்த புயல் அடித்த மயக்கத்திலிருந்து யாருமே தெளிவாகலை. பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, எப்போது போய் சேரலாம். அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க, பினாங்கு. அந்த பினாங்குங்கிற இடத்துக்கு எப்போ போய் சேரலாம், பதில் சொல்வார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல்தட்டுக்கு வந்து அந்த கப்பித்தானா மாலுமி
அவர் என்ன சொல்கிறார், அந்த கேப்டன் வந்து இரவு நைட் டைம் இரவு ஆயிடுச்சு. அந்த இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். அதாவது பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான். அப்போ வந்து பாண்டியன் போய் பக்கத்தில் கேட்குறார் அந்த கப்பித்தான் வந்து என்ன பண்ண, சீனமும் மலாயும் கலந்த மொழியில் பேசினான். அவருக்கு என்ன மொழி தெரிஞ்சு, சீனம் மலாய், அந்த 2 மொழி தான் கப்பித்தான் தெரிஞ்சிச்சு. இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அன்றிரவு யாரும் உண்ணவில்லை, பேச்சாடவில்லை யாருமே. அந்த இதிலேருந்து அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுலேருந்து யாரும் வெளியே வரல, சாப்பிடலை, உண்ணலை, பேசவும் கிடையாது. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, சூரியன் உதிக்குது. கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றை முந்தியதை தொடர்ந்து பிந்தியதாய் வந்து மொத்தென்று தொங்கானை மோதின. என்னது, கடல் அலை வந்து தொங்கானை வந்து மோதிட்டு இருக்கு. பறவை மீன்கள் வந்து இருபுறம் கூட்டமாக பறந்து விளையாடின. பறவை மீன்கள், பறக்கக்கூடிய மீன்கள். அடுத்து தொங்கான் மிதந்து சென்றது. கடலின் இழுவை கிணங்கி, கடலோட அந்த இழுவை கிணங்கி பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. பிறைமதி, பகல் வந்து இரவாகிடுச்சு, திருப்பி பகலாகி இரவாகியது. அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சா. அப்போ பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. கரு நீலவானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. வானில் கரு நீலவானில் எப்படி இருக்க விண்மீன்கள், விண்மீன்கள் இரவில் வந்து கண் சிமிட்டி நின்றன. அந்த காற்று, கடல்லேருந்து வர காற்று வந்து உப்போட இருக்கும், உப்பங்காற்று. அந்த உப்பங்காற்று உடலை வருடியது. அங்கே இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது அவுளியா மீன்கள் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகள் என முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன. அலைகள் நெளிந்தோடின. அதாவது அவுளியா மீன்னா கடற்பசுன்னு சொல்லுவாங்க, அதான் கடற்பசு. அடுத்து கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் பார்த்தோம் அப்படின்னா மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. அந்த வர்றப்ப தான் அங்கே பச்சை பசேர்னு தெரியுது. சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன. கொஞ்சம் ஓரளவு வந்து அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க கரைக்கு. அந்த கரை வந்து தெரிஞ்சிருக்குது, ஒரு பச்சை கலரில் மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த மீன்பிடி படகோட விளக்குகள்லாம் தென்பட்டுச்சு. கரை தென்பட்டதுன்னு அப்படின்னு சந்தோஷமாகுது எல்லாத்துக்கும். அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். அவங்க துறைமுகத்தை போனாங்க. மணிக்கூண்டு தெரிகிறது, கட்டட வரிசை, தெருவில் தெரியும் வண்டிகள், ஆட்கள், இது எல்லாமே இருக்குது. தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது. தொங்கான் எங்கே போச்சு, அந்த கரையை நெருங்கி போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்த. நாவாய்கள் அப்படின்னா படகு, அங்கே கப்பல் அங்கே இருக்கும் நாவாய், அது எல்லாமே கரையில் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி எழுந்தது, எங்கிருந்து வருகிறீர்கள்? பிளவான், எந்த இடத்துல இந்த பிளவான்லேருந்து வரோம். சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். தமிரோ, ஜப்பானிய அதிகாரி உரிமினார். யா மஸ்தா, தமிழர்கள்தான் என்று தலைகுனிந்து வணங்கி தெரிவித்தனர். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். இந்த நிகழ்வு தான் அங்கே நடந்துச்சு. பிளவான் அப்படிங்கிறது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பெயர் தான் பிளவான். இது வந்து உண்மை கதை நடந்திருக்கு. இதில் வந்து அவர் கற்பனையும் சேர்த்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. யாருன்னா பாசிங்காரம். அவர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நூல்வெளியில் கொடுத்துருக்காங்கல்ல, இவர் தான் இவர் பார்த்தோம் அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்தாங்களா, அவரில் இவர் ஒருத்தர். இவர் வந்து முதல் புதினம் வந்து இதுதான், புயலிலே ஒரு தோணிங்கிற புதினம் எழுதியிருக்காரு. இவருடைய ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலாசிரியர் ஆண்டுகள் வந்து 1920 97 வரலும். இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் வந்து நடந்துச்சாங்க. இந்தோனேசியாவில் இருக்க தென்கிழக்காசிய போர் நடந்தப்போ அந்த சூழலில் மலேசியா, இந்தோனேசியா அந்த பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த கற்பனை இதெல்லாம் சேர்த்து தான் இந்த புதினத்தை அமைச்சார். இதில் வந்து கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி தான் இங்கே பாடமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்காரம் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா சிவகங்கை மாவட்டத்தில் சேர்ந்தவர், சிங்கமுனரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா, தொன்று தொட்டு இன்று வரை இன்று நிலவும் ஊர்களில் ஒன்று முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா திண்டுக்கல். சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர் எதுனா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை. இதில் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் 53 55 இருக்குது. அதாவது வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். அந்த சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையை குறிக்கக்கூடியது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.